ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். நெஞ்சானது பரமபத பிரசங்கமும் நினையாதது சர்வேஸ்வரன் அறியும். என்னுடைய நெஞ்சு பரமபதத்தினுடைய பிரசங்கம் பேச்ச கூட விரும்பாது, நினையாது என்பதை சர்வேஸ்வரன் அறிந்திருப்பான். இது ஆழ்வார் இப்படி சொல்றாருன்னா அவ்வளவு ஈடுபாடு திருவாரூர்விளையில, அதனால இப்படி சொல்றார். ஆழ்வார் பரமபதம் வேண்டான்னு யாராவது சொல்லுவார்களா? யாரா இருந்தாலும் பரமபதம் வேணும் தானே கேட்பார்கள். ஆழ்வார் ஏன் வேண்டாங்கிறாருன்னா திருவாரூர்விளையில அவ்வளவு ஈடுபாடுங்கிறதுனால எனக்கு பரமபதமே வேண்டாம், திருவாரூர்விளை தான் வேணும் என்று நினைக்கிறார். அப்படி என்னுடைய நெஞ்சானது பரமபத பிரசங்கமும் நினையாது, என்னுடைய நெஞ்சு பரமபதத்தினுடைய பேச்சை கூட நினைக்காமல் இருக்குங்கிறது அது சர்வேஸ்வரனுக்கு தெரியும். தன்மை, தன்மைனா சுபாவம், இது சுபாவம்னு காட்டுறார். மற்ற என்கிறது பரமபதத்தின் பேர் சொல்லுகையும் கூட அசக்கியமானபடி. மற்றுன்னு சொல்லியிருக்கார். சிந்தை மற்றொன்றின் திறத்ததல்லா தன்மை, மற்றொன்றின் பரமபதத்தின் திறத்ததல்லா தன்மைன்னு சொல்லியிருக்கலாம் ஆழ்வார், அது கூட சொல்லல, மற்றுன்னு சொல்லியிருக்கா. அது எதனாலன்னா பரமபதத்தின் பேர் சொல்லுகையும் கூட அசக்கியமானபடி. பரமபதத்தினுடைய பேரை சொல்றது கூட அந்த நெஞ்சுக்கு பிடிக்கலையாம். நெஞ்சுக்கு திருவாரன்விளைங்கிற அந்த பேரை கேட்கறது தான் பிடிச்சிருக்கே தவிர பரமபதம் ஸ்ரீவைகுண்டம்னு சொன்னா அது காது பொத்திக்கிறது அப்படி இருக்கிறது. இதே போல இதேதான் பாவோ நான் எத்திர கச்சதின்னு சொல்லியிருக்கார். திருவடியுடைய வார்த்தை பார்த்தோம்லே போன பாசுரத்துல, அதுலயும் பாவோன்னா அந்நியன்னு தான் சொல்லியிருக்கார். எனக்கு வேறொன்று வேண்டாம் தான் சொல்லியிருக்காங்க. அவரும் பரமபதத்துக்கு வரலன்னு சொல்லல. அதே போலத்தான் இச்சுவை பெருணும் வேண்டேன், அச்சுவை பெருணும் வேண்டேன், இச்சுவை தவிர யான் போய் அச்சுவை பெருணும் வேண்டேன் தான் அவரும் சொல்லியிருக்கார். தொண்டடிப்படி ஆழ்வாரும் அச்சுவைன்னு சொல்றாரு தவிர பரமபதம்னு சொல்லல. அதே போலத்தான் திருப்பானாழ்வாரும் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே, பரமபதத்தை காணாவே, இல்ல வேற அவதாரங்களை காணாவேன்னு சொல்லல. பெரிய பெருமாளை பார்த்த கண்கள் வேறொன்றையும் வேறுன்னு, அதாவது அந்த ஒரு குறிப்பிட்ட பொருளை சொல்றது கூட அவர்களுக்கு மனசு இல்லை. இதெல்லாம் இவர்கள் எல்லாம் ஒரே நிலையில இருப்பவர்கள். தொடர்பு ஆழ்வார், திருப்பானாழ்வார், ஹனுமான், இங்க நம்மாழ்வாரும் அந்த கோஷ்டியில சேர்ந்துட்டார். இவர் ஒருத்தர் தான் சேராம இருந்தார். இவர் ஒருத்தர் தான் எம்பெருமான் பரமபதம் இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தார். இப்ப இவரும் அந்த கோஷ்டியில சேர்ந்துட்டார். நம்மாழ்வாரும் மற்ற என்று எதுக்காக சொல்றான், பரமபதம்னு சொல்றது கூட நெஞ்சு பொறுக்காது, அதனாலே இங்கே இந்த மற்ற என்ற வார்த்தையை சொல்லி இருக்கிறார் என்று காட்டுகிறார். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். கோயில் KOYIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் koil.org, KOYIL.org.